இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். என்னுடைய கணவர் நடராஜனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு சென்னையில. நான் அவர் வந்து பாக்குறதுக்காக பரோல் அப்ளை பண்றேன். அப்போ வந்து 15 நாள் எனக்கு அப்ளை பொதுவா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பொதுவா எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அது விதி. ஆனா தமிழ்நாட்டில் நான் வந்து பார்க்கணுன்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓகே கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அங்கே வர்றதுக்காக. அதுக்காக வந்து அவங்க போயிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயில் சூப்பரண்ட், பெங்களூர் ஜெயில் சூப்பரண்டோடைய ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் பரோல் கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டில இருந்து பர்மிஷன் வரணும். அப்போ வந்து அவங்க ஜெயில் சூப்பரண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அவருக்கு ஃபோன் வருது. ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு நீங்களே கேட்டுங்கம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்கிறார், கர்நாடக அதிகாரி சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அதிகாரி பேசுகிறாரு, 15 நாள்லாம் அந்த அம்மாவுக்கு இங்கே பெர்மிஷன் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க காரணம் கிடையாது, மேலிடத்து உத்தரவு தான், போலீஸ் அதிகாரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மாவே சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க உருவாக்கி வச்சுட்டு போன அரசு ஒரு 15 நாள் அவங்க கணவரை பார்க்கறதுக்கு இங்கே என்ன அனுமதிக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப மக்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க. அதுல வேற கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க, நீங்க வந்து வேற யாரையும் சந்திச்சிட கூடாது. அந்த கண்டிஷன்லயே ரொம்ப முக்கியமான கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரஷை பார்க்க கூடாதெல்லாம் வந்து அடுத்தது முக்கியமான கண்டிஷன் வந்து போயஸ் கார்டன் வீட்டுல இருக்கக்கூடாது. அங்க என்ன சொல்றாங்க, அங்கிருந்து தான் ஜெயிலுக்கே போனேன், அதனால நான் இயல்பா எந்த அட்ரஸ்ல நீங்க தங்கியிருப்பீங்கன்னு கேட்கும் போது நான் போயஸ் கார்டன் அட்ரஸ் நான் எழுதி கொடுத்துட்டேன். ஆனா இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, போயஸ் கார்டன்ல நீங்க போக கூடாது, யாரையும் மீட் பண்ணக்கூடாது, கட்சிக்காரங்களை மீட் பண்ணக்கூடாது, இவ்வளவு கண்டிஷன் அதுல இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு சொந்தக்காரங்க வீடு டி நகர்ல இருக்கு, நான் அந்த வீட்டுல இருந்து போய் நான் கணவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நடராஜன் இறந்த பிறகு அப்பயும் பரோல் கேட்கறாங்க, 15 நாள்ல பரோல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15 நாள் தர முடியாது, 10 நாள் தான் உங்களுக்கு அனுமதினு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, எடப்பாடி கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப அந்த 10 நாள்ல அவங்க அங்கிருந்து வராங்க. அதையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க இறந்து போனவங்களுக்கு, அது கூட என்ன பண்றதுக்கு எடப்பாடின்ற பேரை அவங்க சொல்லவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த பேரை நான் வாயில சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்போ 16வது நாள் காரியம் கூட என்னால பண்ண முடியல, 10வது நாளே நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நான் பெங்களூர் ஜெயிலுக்கு போயிட்டேன், பிரிப்பட்டதான் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க, நியாயம் கேட்கறாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அவங்க வர்றப்ப கைது பண்ண திட்டம் இருந்துச்சு. ஆமா, அது வந்து என்னன்னா, அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, கைது செய்யறது கூட அவங்க முயற்சி பண்ணாரு அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்கற, நியாயம் கேட்கற மாதிரி அந்த உரையோட அந்த அவங்க பேசின பேச்சோடைய வடிவமைப்பு வந்து, எனக்கு நீங்க நியாயம் சொல்லுங்க அப்படின்றதான் அந்த பேச்சோடைய சாராம்சமே அதான்.